அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2025 ஐப்பசி மாதம் வளர்பிறை நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யும். அக்ஷய நவமி என போற்றப்படும் இந்த நாட்களில் எளிமையான முறையில் வழிபட்டால் கூட அளவில்லாமல் அதன் பலன்களை பெருகி வரும் என்பது பெரும் நம்பிக்கையாகும். செல்வம், புண்ணியம் என அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த தினத்தில் கண்டிப்பாக பரம்பொருள் விஷ்ணு பெருமானை வழிபடுவது என்பது மாபெரும் சிறப்பம்சம். பொதுவாக நவமி, அஷ்டமி என்றால் ஆகாத நாட்கள் என பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இதற்காக இப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அஷ்டமியில் கண்ணபுராணம் மற்றும் நவமியில் ராமபுராணம் பிறந்தமையால் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கடுமையான மனவேதனைகளையும் மாபெரும் துன்பங்களையும் அதனுடைய துன்பங்களை அதிகமாக நீண்டு கொண்டே போனதனால், அதாவது இந்த நாட்களில் எதை செய்தாலும் சற்று அந்த காரியம் இழுபறியாக சென்று கொண்டிருப்பமையால் இந்த நாட்களை தெய்வீக காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என சொல்லுவார்கள். ஆனால் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அஷ்டமி, நவமி திதிகளுக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்படி ஒரு அபூர்வமான தினம்தான் ஐப்பசி மாத வளர்பிறையில் வரும் நவமி. இதை ஆம்லா நவமி என கூறுவார்கள். அக்ஷய நவமி என்றும் சொல்லுவதுண்டு. தேவ உதவி ஏகாதசிக்கு 2 நாட்களுக்கு முன்பு இந்த நவமி கொண்டாடப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தினத்தில் நாம் செய்யும் ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் தான தர்மங்கள் ஆகியவை இந்த பிறவியில் மட்டுமின்றி இனி அனைத்து பிறவிகளிலும் எந்த துன்பமும் ஏற்படாமல் செல்வத்துடன், அதாவது செல்வ செழிப்புடன் வாழ வைக்கக்கூடியது ஒரு அற்புதமான வழிபாடுதான் ஐப்பசி மாத வளர்பிறை நவமி ஆகும். ஆம்லா நவமி தினம் சத்திய யுகம் துவங்கிய நாளாக இருக்கிறது. இந்த தினத்தில் நாம் செய்யும் தர்மங்களும் தானங்களும் வழிபாடுகளும் நம்முடைய நல்ல கர்மாக்களை வலிமையடைய செய்து அவற்றின் பலன்களை நமக்கு தரக்கூடியதாகும். இந்த ஆண்டு ஆம்லா நவமியானது மாபெரும் சிறப்பம்சத்தை தரவல்லது. இந்த நாள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தேவியும் வழிபடுவதால் அள்ள குறையாத செல்வ வளத்தையும் புண்ணியத்தையும் அள்ளித்தரும் என்பது நம்பிக்கையாகும். ஆம்லா என்றால் நெல்லிக்கனி என பொருள்படுகிறது. பொதுவாகவே நெல்லிக்கனி என்றால் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமாகவே இருக்கிறது. நெல்லிக்கனியில் மகாலட்சுமி தேவி இருக்கிறார்கள் என்பது ஐதீகமாகும். நெல்லிக்காய் மரத்தில் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. அந்த நாளில்தான் நெய்மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் செல்வ வளம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் ஆகியவை கிடைக்கும் என்பதோடு ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் உணவு, உடை போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும். ஆம்லா நவமி அன்று நெல்லி மரத்தின் இலைகளை கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இன்றைய நாட்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் மாபெரும் செல்வ வளத்தை பெற முடியும். அக்ஷய என்றால் முடிவில்லாத பெருக்கம் என பொருள்படுகிறது. அளவில்லாத மனிதர்களுக்கு புண்ணியத்தையும் செல்வத்தையும் அள்ளித்தரும் புண்ணிய தினமாக இந்த நாள் கருதப்படுகிறது. இந்த நாள் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து புனித நதிகளிலோ அல்லது அருகில் இருக்கும் நீர்நிலைகளிலோ சென்று பரம்பொருள் விஷ்ணு பெருமானை மகாலட்சுமி தேவி மனதில் நினைத்து கொண்டு நீராட வேண்டும். இதனால் மனதும் உடலும் ஆன்மாவும் தூய்மையடையும். பிறகு நெல்லி மரத்திற்கு குங்குமம் வைத்து பூக்கள் தூவி அதை சுற்றி வந்து வழிபட வேண்டும். விவசாயிகள் அமோகமான விளைச்சல் கிடைக்க வேண்டும் என இந்த நாள் தானியங்களை படைத்து வேண்டிக் கொள்வதுண்டு. இது அக்ஷய திருதிக்கு இணையான தினமாக இருப்பதனால் இந்த நாட்கள் செய்யப்படும் ஆன்மீக காரியங்களுக்கு அனைத்தும் இரட்டிப்பு பலன்களை தர வல்லது. அக்ஷய நவமி என்று மந்திர ஜெய்வது மிகவும் சிறப்பம்சம். இதனால் தெய்வ வருளும் ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்படும். பெண்கள் பலரும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதுண்டு. இந்த நாளில் நெல்லி மரத்தை வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது இந்த நாளில் நெல்லிக்காய் சாப்பிட்டு நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் நாம் செய்யும் பூஜைகள், தான தர்மங்கள் அனைத்தும் நம்முடைய பல பிறவிகளிலும் அந்த புண்ணிய பலன்களை தொடர்ந்து தரவல்லது. முக்கியமாக இந்த ஐப்பசி மாத வளர்பிறை நவமி என்று அக்ஷய நவமி அல்லது ஆம்லா நவமி என கூறுவதுண்டு. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தினம். இந்த நாள் செய்யப்படும் வழிபாடுகள் அனைத்து விதமான பிரச்சனைகளையும்
போக்க வல்லது. இந்த நவமி நாட்களில் அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கிக் கொள்ள பரமொருள் விஷ்ணு பெருமானை வழிபடலாம். பொதுவாகவே இந்த அட்சய நவமி என்பது வளர்பிறையில் வரும் நவமி தினத்தை ஆம்லா நவமி என கூறப்படுகிறது. அட்சய நவமி என்றும் அழைக்கப்படுகிறது. பிரபோதினி ஏகாதசி அல்லது தேவ் உதானி ஏகாதசி 2 நாட்களுக்கு முன்பு இந்த நவமி திதி சிறப்பம்சமாக வரும். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாள் நாம் செய்யும் வழிபாடுகள் முக்கியமாக அனைத்தும் இரட்டிப்பு பலன்களை தர வல்லது. இந்த முப்பிறவைகள் செய்த பாவங்களும் துன்பங்களும் எதுவும் இல்லாமல் சகல வளங்களுடன் நம்மை வாழ வைக்கும் வல்லமை படைத்ததாக இருக்கிறது. அட்சய திருதிய தினத்திற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனால் இந்த அட்சய நவமி மாபெரும் சிறப்பம்சத்தை பெற்றது. அட்சய என்றால் வளர்ந்து கொண்டே இருப்பது என்பதுதான் பொருள். அதனால்தான் அட்சய திருதியை அன்று வெள்ளி, தங்கம், உப்பு போன்ற மங்கள பொருட்களை வாங்கும் வழக்கம் தமிழகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அந்த பொருட்கள் நம் இல்லங்களில் வளர்ந்து நமக்கு செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதேபோன்று செல்வ வளத்தை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் ஆற்றல் படைத்த நாள் இந்த அட்சய நவமி தினமாகும். இந்த நாள் நெல்லி மரத்திற்கு பூஜை செய்து வழிபாடு செய்வது விசேஷம் என்பதனால் இதனை ஆம்லா நவமி எனவும் குறிப்பிடப்படுகிறது. பத்மபுராணத்தின்படி நெல்லி மரம் மகாவிஷ்ணுவுக்குரியது. இந்த மரத்தில் பகவான் விஷ்ணுவும் நெல்லிக்கனியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும். அதனால் நெல்லி மரத்தை இன்றைய தினத்தில் பிரதட்சணம் செய்து வழிபட்டால் செல்வ வளம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் ஆகியவை கிடைக்கும். அத்துடன் ஏழை எளியவர்களுக்கு உடை, உணவு போன்றவற்றை தானமாக வழங்கலாம். ஆம்லா நவமி என்று நெல்லி மரத்தின் இலைகளை கொண்டு மகாவிஷ்ணுவிற்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. முக்கியமாக இந்த வழிபாடு என்பது மாபெரும் சிறப்பம்சத்தை பெற்றிருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.